நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லணும். நீங்க ஏன் ஜீவா சாரி சொல்றீங்க? இல்ல அன்பு, இது கண்டிப்பா கடன்காரங்கள்ல யாரோ ஒருத்தரோட வேலையா தான் இருக்கும். கடனை செட்டில் பண்ணாம புதுசா பிசினஸ் ஆரம்பிச்ச ஆத்திரத்துல தான் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இருங்க, போலீஸ்க்கு வேணாம் பண்றேன். அவசரப்படாதீங்க. பண்ணது உங்க எதிரி இல்ல, ஏன் எதிரி. என்ன சொல்றீங்க அன்பு? ஆமா ஜீவா, வந்த ரவுடி பசங்க உங்க கடனுக்காக வரல. என் கடனை நான் செட்டில் பண்ணாத கோவத்தில் தான் இப்படி பண்ணிட்டு போயிருக்கதா சொல்லிட்டு போயிருக்கானுங்க. ஆனா அதுவும் உண்மை இல்ல. இதை யாரு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இல்ல, இதை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். இதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஜீவா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். இந்த கிளவுட் கிச்சன் ஐடியாவை டிராப் பண்ணிக்கலாம். உங்க அப்பாவோட லட்சியம் என்ன? ஜேபி ரெஸ்டாரண்ட்டை எப்படியாவது மறுபடியும் நம்பர் 1 ஆக்கணும், அதானே? உங்க கூடவே நான் இருக்கேன். உங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் ஷெஃபா வரேன். எல்லாரும் அந்த ரெஸ்டாரண்ட்டை தேடி வர மாதிரி நான் பண்றேன். என் முழு திறமையும் கொட்டி வேலை செஞ்சு உங்க நஷ்டத்தை நான் ஈடு செய்யறேன். ப்ளீஸ், என்ன சொல்றீங்க ஜீவா? எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க. என்ன ஜீவா, என்ன யோசிக்கிறீங்க? அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு ஏன் ரெஸ்டாரண்ட்ல என்கிட்ட எப்படி ஷெஃபா வேலை செய்யறது? உங்களுக்கு ஓகேவா? ஐயோ விடுங்க ஜீவா, செய்யும் தொழில தெய்வம் சொல்லுவாங்கல்ல, இதுல வேலை எதுவா இருந்தா என்ன? அண்ணா, இந்த ஜேபி ரெஸ்டாரண்ட் அண்ணே, இது அண்ணே அண்ணே அக்கா அக்கா ஒரு நிமிஷம் இந்தாங்க. இது சார் 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 அண்ணே, இது அண்ணே. என்ன கண்மணி இது? ஒருத்தருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. துண்டு சீட்டு அச்சடிச்ச காசு வேஸ்ட் தான். இன்னைக்கு நம்ம தலையில தான் துண்டு போல. கொடுத்த உடனே எல்லாரும் வாங்கிடுவாங்களா? 10 பேர்கிட்ட நீட்னா ஒருத்தர் தான் வாங்குவாங்க. அவசரப்படாத, பொறுமையா இரு. அண்ணா அண்ணா அண்ணா, இந்த ஜேபி ரெஸ்டாரண்ட் அக்கா 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 நோட்டீஸ். அண்ணா அண்ணா என்னங்கண்ணே, இந்த ஜேபி ரெஸ்டாரண்ட் பாருங்க. ஏய் வாங்கிட்டாருடி. என்ன வெயில். டிஷ்யூ பேப்பர்னு நினைச்சிட்டான் போல. அக்கா 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 என்னங்க ஒரு நிமிஷம். அக்கா அக்கா அக்கா, இந்த ஜேபி ரெஸ்டாரண்ட். அண்ணா ஒரு நிமிஷம், இந்த நோட்டீஸ். ஓசிக்க ராக்கிங்க. இதுவே ஒரு பானையை வச்சுட்டு மோர் கொடுத்து பாரு, அப்படியே நாக்கு தொங்க போட்டுன்னு வாங்க வருவாங்க. இப்படிலாம் கடுப்புல உருன்னு இருந்தா யாருமே வாங்க மாட்டாங்க. ஆமா, நீ ஆளு மயக்கிற உலகழகியா இருக்கியே, நீ கொடுத்து யாரும் வாங்கலையே. ஒருவேளை எல்லாரும் பயப்படுறாங்களோ? பயமா? எதுக்கு? இல்ல, நம்ம ஹாஸ்பிடல் வாசல்ல நிக்கிறோமே, துண்டு சீட்டை கொடுத்து காசு வாங்குறோம்னு நினைக்கிறாங்களோ? ஐயோ, ஒரு இடியாப்ப கடை முதலாளிக்கும் ஒரு பிரியாணி கடை பார்ட்னருக்கும் இந்த பொழப்பு தேவையா? இது வேலைக்கு ஆகாது. உடனே எடுத்து மாத்து. அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம். இது அண்ணா 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 ஒரு நிமிஷம். இந்த ஜேபி ரெஸ்டாரண்ட்ல கண்மணி, இங்கேயும் வேலைக்கு ஆகாது போல இருக்கே. இரு பார்க்கலாம். அக்கா அக்கா, ஒரு ரெஸ்டாரண்ட் இது இருக்கு, ஜேபி வந்து ரெஸ்டாரண்ட். சாப்பிட்டு பாருங்க. வந்து சாப்பிட்டு பாருங்க. அங்க பாரு, உன்னை பார்த்துட்டே ஒருத்தன் வரான். அவன் பார்வையே சரியில்லையே. எவ்வளவு ஜொல்லு ஊத்திட்டு வரான் பாரு. இங்க பாருங்க, ஜேபி ரெஸ்டாரண்ட். அத கொடுங்க. ஜேபி ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் இருக்கு. சாப்பாடு சூப்பரா இருக்கும். உங்க சமையல்ல வாசம் இருக்கோ இல்லையோ, உங்க கைப்பட்ட உடனே வாசம் தூக்குது. கண்டிப்பா வந்துடுறேங்க. கல்லாலே அடிச்சிங்க, வலிக்கவே இல்லையே. ஓ,
உங்க கைப்பட்டதுனால கல்லு கூட மயிலிறகுல வருடி விட்ட மாதிரி இருக்குங்க. இந்தாங்க, என்னதுங்க அது? படிச்சு பாருங்க. ஆ, எனக்கு படிக்க தெரியாது. நீங்களே படிச்சு சொல்லுங்களேன். உங்களுக்கு நிஜமாவே படிக்க தெரியாதா? இல்லங்க, எனக்கு தமிழ் சரியா படிக்க தெரியாது. நான் இங்கிலீஷ் மீடியம். ஓ, சரி. சுவையின் சங்கமம் ஜேபி ரெஸ்டாரண்ட். உயர்தரமான சுவை, ஆரோக்கியமான தயாரிப்பு. உங்கள் நாவிக்கு விருந்தளிக்க இதோ வந்துவிட்டது ஜேபி ரெஸ்டாரண்ட். மதிய விருந்து, மணமணக்கும் சீரக சம்பா பிரியாணி, வகை வகையான சைடிஷ் மற்றும் ஆவி பறக்கும் மதிய சாப்பாடு. இரவு விருந்து, மொறு மொறு தோசை வகைகள், பஞ்சு போன்ற பரோட்டா மற்றும் சுட சுட விதவிதமான கிரேவி வகைகள். சிறப்பம்சங்கள்: தரமான மசாலா பொருட்கள், சுத்தமான மற்றும் இதமான சூழல், மிதமான விலை, நிறைவான தரம். இன்றே வருகை தாருங்கள், உங்கள் பசிக்கு ஒரு இனிய தீர்வு. இதான் சார் போட்டிருக்கேன். சூப்பருங்க, வேற லெவல். யோ, என்ன சாப்பிடாம சூப்பருங்கற? இவங்க வயசே இவ்வளோ ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னா அவங்க சாப்பாடு எவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும். அதுதாங்க நானும் சொன்னேன். வரேன், பாய். போயிட்டு கருப்ப ஊர் முழுக்க ஜொல்லு கூட்டம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு கண்மணி. ச்சே, இவனுங்க மத்தியில எப்படிதான் நம்ம பொழப்பு நடத்துறதோ. இதெல்லாம் இல்ல, நீ உன் ஃப்ரெண்டுக்கு பார்ட்னர்னு சொல்லி தான் அந்த ஹோட்டல்ல சேர்ந்த. அதுக்காக ரோடா அலையறதுலாம் நல்லாவா இருக்கு? என்ன பண்றது, ஹோட்டலை பத்தி எல்லாருக்கும் தெரியணும்னா அதுக்கு விளம்பரம் வேணுமே. அதான் அந்த விளம்பரத்தை படிக்காமயே அப்படியே கசக்கி தூக்கி போட்டு போறாங்களே. சில பேர் இதை படிச்சுட்டே தானே போனாங்க. கொடுத்ததுல 100க்கு 10 பேர் கூட வாங்கல. அதுல வாங்கி படிச்சவங்க எத்தனை பேர் ஹோட்டலை தேடி வருவாங்க? அதுவும் சரிதான். என்ன சரிதான்? இதெல்லாம் வேலைக்காகாது, வேஸ்ட்ங்கறேன். ஆட்டோ ஸ்டாண்டு. என்ன ஆட்டோ புடிச்சு போயிரலாங்கறியா? இல்ல, ஆட்டோக்காரங்களை புடிச்சு பிசினஸ் பிடிக்க போறேன். என்ன சொல்ற? நீ வா சொல்றேன், வா. ஏய் வாங்கம்மா. என்னம்மா, எங்கம்மா போகணும்? எங்கேயும் போலனே, எங்களுக்கு உங்க உதவி வேணும். சொல்லுமா. நீங்க எல்லாரும் இந்த ஸ்டாண்ட் ஆட்டோக்காரங்க தானே? ஆமா ஆமா. உங்களுக்கு அந்த ஜேபி ரெஸ்டாரண்ட் தெரியுமா? அந்த கிராஸ் ரோடு முக்குல இருக்குமே, அந்த பழைய ஹோட்டலா? ஆமாண்ணே. ஆனா இப்போ அத புதுசா பண்ணிருக்கோம். அதுலதான் நான் வேலை செய்யறேன். அப்படியா? அந்த ஹோட்டலுக்கு எப்பவுமே கூட்டமே வராதேம்மா. எப்பவுமே ஓட்டிட்டு இருப்பாங்களே. உனக்கு ஏதாவது அங்க என்ன சம்பள பிரச்சனையா? ஐயோ இல்லண்ணே, முதல்ல அவளை சொல்ல விடுனே. சரி சொல்லுமா, என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லண்ணே, ஆட்டோக்காரங்க போகாத தெருவும் இல்ல, உங்க வண்டியில ஏறாத ஆளுங்களும் இல்ல. நாங்க அந்த ஹோட்டலோட அமைப்பையும் உணவோட தரத்தையும் கூட்டி இருக்கோம். இப்ப அங்க வரவங்க எங்க சாப்பாட்டை ஒரு தடவை சாப்பிட்டு பாத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டாங்க. ஆமா, ஏன்னா எங்க கண்மணி பெரிய சமையல் குயின். எங்களோட தரம் உயர்ந்திருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இந்த பிட் நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இருந்தாலும் அதுல எத்தனை பேரை தேடி வருவாங்கன்னு தெரியல. ஆனா நீங்க ஊர் முழுக்க சுத்துறவங்க, அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்க. சொல்லுமா, என்னமா பண்ணணும் சொல்லு. ஒண்ணும் இல்லண்ணே, உங்க ஆட்டோல ஏற கஸ்டமர் கிட்ட ஜேபி ஹோட்டல்ல சாப்பிட்டிருக்கீங்களா, ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இல்லாம வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி அவங்கள அங்க கூட்டிட்டு வாங்க. உங்கள மாதிரியானவங்க சொன்னா மக்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். அப்படி என்ன அதுல ஸ்பெஷலா இருக்குன்னு கண்டிப்பா வருவாங்க. அப்படி நீங்க கூட்டிட்டு வந்த அன்னைக்கு உங்களுக்கு லஞ்ச் ஃப்ரீ. லஞ்ச் ஃப்ரீயா? நல்லா இருக்கேப்பா. அப்ப உங்களுக்கு டீல் ஓகே தானே? எங்களுக்கு டபுள் ஓகேமா. கரும்பு தின்னா கூலி வேணுமா? ஓகே தானப்பா? ஓகே தான்மா. ஓகே தான்மா. ஓகே.